இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களை பத்தி அகிலாண்டேஸ்வரிக்கு இன்னும் சரியா தெரியல. அகிலாண்டேஸ்வரிக்கு பயந்துகிட்டு நீங்க அமைதியா இருந்தா அந்த 500 ஏக்கர் உங்க கைய விட்டு போயிடும். அதனால உங்க பழைய முகத்தை அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட காட்டுங்க. இப்பதான் நீங்க கல்வி தந்தை. இதுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாராயம், நில ஆக்கிரமிப்பு, மணல் கடத்தல், ஆள் கடத்தல்னு அத்தனை சட்ட விரோதமான வேலையெல்லாம் செஞ்சுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு புரிய வச்சு காலேஜ் விஷயத்துல உங்களோட ஒத்து போக சொல்லுங்க. இல்லனா வேலைக்கு போக சொல்லுங்க. அகிலாவுக்கு பயந்து நீங்க இப்ப பேசாம இருந்தீங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற ஸ்கூல் காலேஜையும் அகிலா புடுங்கிக்கிட்டு உங்களை நடு ரோட்ல விட்டுருவா. நான் எதுக்கு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? அந்த அகிலாண்டேஸ்வரியால பாதிக்கப்பட்டவங்கல்ல நானும் ஒருத்தி. மேடம், நீங்க எம்பி ஆனா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்பிதான் நாங்க உங்ககிட்ட வந்து இந்த இடத்துல புறம்போக்கு நிலம் காலியா இருக்கு, இந்த இடத்துல காலேஜ் கட்டலான்னு ஐடியா கொடுத்தோம். நாங்க சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிக்கலன்னா இது எனக்கு ஒத்து வராதுன்னு பெருந்தன்மையா சொல்லி விலகி இருக்கலாம். அதை விட்டுட்டு காஞ்சி போன மாடு கம்பத்தினிட்டு போன கதையா எங்க பழப்புல மண்ணள்ளி போடுறீங்களா மேடம்? இது நியாயமா? மேடம், உங்களால எங்களுக்கு நல்லது நடக்குது, லாபம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சா நாங்க 4 பேரும் நாய்க்குட்டியா உங்க காலை சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா உங்களால எங்களுக்கு லாபம் கிடைக்காது, நஷ்டப்பட்டு நிப்போன்னு தெரிஞ்சது வேட்ட நாயா மாதிரி கடிச்சு கொதறிடுவோம். என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா? இப்பதானே நீங்க எல்லாம் கல்வி தந்தைகள். இதுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாராயம், நில ஆக்கிரமிப்பு, மணல் கடத்தல், ஆள் கடத்தல்னு அத்தனையும் சட்ட விரோதமான வேலைகளை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. உங்களை மாதிரி நாய்ங்க கொலைக்கிறதெல்லாம் பார்த்து பயப்படுறவ இல்ல இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. இது உங்களுக்கு நல்லதில்ல, ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க. நகலா பக்கா ரவுடி போக்கிரி. நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிடா. என்னையே எச்சரிக்கை பண்றியா? பொம்பளை தானே, மிரட்னா பயப்படுவேன் நினைச்சியா? ஏய், நான் ஒண்ணு உயிருக்கு பயந்தவ இல்லடா. இன்னுமா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க இங்க இருந்து.
ஆதி, அம்மா நான் வீட்டுக்கு போறேன். நீ இருந்து பார்ட்டியை முடிச்சிட்டு வா. சரிம்மா. வாங்க. ஒரு நிமிஷம். தீபக்கை நீ தான் கடத்தி வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ரொம்ப நாள் உன் பாதுகாப்புல அவனை வச்சிருக்க முடியாது. தீபக் எப்படி உன்கிட்ட இருந்து வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஏபிஎஸ் கார்ப் மூலியமா. என்ன புரியலையா? ஆளை காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கோர்ட்ல ஒரு மனு கொடுப்பாங்கல்ல, அது மூலியமா கண்டுபிடிச்சு உன் தங்கச்சி மித்ராவை என் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறேன். அதுக்கப்புறம் என் குடும்பத்தை அழிக்கணும் துடிச்சிட்டு இருக்கிற உன்னையும் உன் ஆட்டத்துக்கும் நிரந்தரமா முடிவு கட்ட போறேன்.